இப்போ வந்து மழை காலத்தினால நாங்கள் வந்து இந்த ஜனங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸ்லம்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாலலாம் வந்து போய் கேம்ப் போடுறோம். ஸோ டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் கேம்ப் போட்டுட்டு அதுக்கு ஜனங்க வந்து பார்த்துட்டு போகிறது தான். மழைக்காலங்களில் எந்த மாதிரியான நோய்கள் வந்து இயல்பாக சீக்கிரம் மக்களை வந்து மழை காலத்தினால இந்த மோஸ்ட்லி இந்த காஃபு கோல்டு அது ஜென்ரலாக இந்த வெதர் சேஞ்சஸ்னால வர நார்மல் இல்னஸ் தான் அது தாண்டி இப்போது இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் லாகிங்லாம் இருக்கும். ஸோ அங்கே கொசு ப்ரீட் ஆகுது அதெல்லாம் இருக்கிறதுனால டெங்கு அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஜனங்க நிறைய இந்த தண்ணியிலே இருக்கிறதுனால ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஃபீவர் காஃப் கோல்டு அந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் கேம்ப் போட்டு இங்கேருந்தே இல்னஸ் அந்த பேஷண்ட் கேசஸ்லாம் எடுக்கிறோம். இந்த மழை காலங்களில் மக்கள் எவ்வளோ ப்ரிகாஷனாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா இப்போது இந்த தண்ணி தேங்குகிற இடத்துலலாம் அவங்க ஃபஸ்ட் அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறணும். அப்புறம் ரொம்ப இந்த தண்ணியில் கால் வச்சுட்டு தண்ணியிலே இருக்கக்கூடாது அவங்க. மற்றபடி வீட்டிலே இருக்கிற மோஸ்ட்லி வெளில வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் பேசிக்காக இந்த வெதர் சேஞ்சஸ்னால இந்த ஹாட் வாட்டர் அந்த மாதிரி பேசிக் இது பண்ணி பார்த்துக்கணும். அதுதான் இங்கே ஃபீவர் காஃப் கோல்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேசிக்காக இங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுறது கிளினிக் பக்கத்துலேயே கிளினிக்ஸ்லாம் இருக்குது எங்கள் கவர்மெண்ட் கிளினிக். ஸோ அங்கே ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணலான்னு. ஸோ பேசிக்காக இங்கே வந்து நாங்கள் சளி இருமல் ஃபீவர் அது மாதிரி பார்க்குறதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்கோம். 10 o'clock இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஜோனில் 10 o'clock ஆரம்பித்து 12 வரைக்கும் இருப்போம். நாங்கள் ஒரு ஏரியா ஒரு நாளுக்கு ஒரு ஏரியாவுக்கு போவோம்.